கிறிஸ்தவர்களை ஒரு நரம்பை உருவிட்டாங்க சார். எவன் உருவினாலே தெரில. அவனை பார்த்து அப்படியே இம்பார்ட்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் டெட் வாக்கா, அது என்னது டான் டான் டெட்டா படத்தில் அப்படியே எந்திரிச்சு அப்படியே வருவாங்க. என்னன்னா நாங்கள் சுயத்துக்கு செத்துருக்கோம். அட பாவி, அந்த நரம்பு வேறடா, என் புடுங்கின நரம்பு வேற. கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நரம்பை மாற்றி உருவிட்டாங்க. அதுதான் சிக்கல். சுயம்ன்ற நரம்பை உருவுறதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன், நிறையா நரம்பு மாற்றி உருவிருக்கிறாங்க. பேரை இதை சொல்லிவிட்டு அதை உருவிருக்காங்க. அதாவது மாம்சத்தை அழின்னு சொன்னதுக்கு சரீரத்தை அழிச்சாங்க பாருங்கள். என்ன சார் ரெண்டும் ஒன்று தானே? பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கும் மாற்றி உருவிருக்காங்க. எல்லாம் சொல்லுங்கள், மாம்சம் வேற, சரீரம் வேற. ஆசை இல்லாதவனால் தேவனுக்கு ஒரு பயனும் இல்லை. அவன் காயடிக்கப்பட்டவன், அவன் கர்த்தருடைய சமூகத்திற்கு அருவருப்பானவன். ஆசையே இல்லாதவன் ஏன் சார் இப்படி சொல்றீங்க அருவருப்பானவன்னா? அவன் ஜெபமே பண்ண மாட்டான் சார். மாட்டிக்கிட்டியா? ஆமா, எது மேலே ஆசை இல்லை, நீ எதுக்கு ஜெபிப்ப? அப்ப ஜெபத்துக்கே ரூட் என்னதான்? இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா என்று சொல்லுதம்மா. The church is going to enter into the greater level glory. நானும் என்னுடைய மனைவி ஜெபித்துக் கொண்டிருந்த கர்த்தர் வார்த்தை சொன்ன greater glory. மன்னித்துக் கொள்ளுங்கள், இதுவரை நீங்கள் கேட்ட எந்த செய்திகளும், அதாவது முந்தின ஜெனரேஷன் எந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களும், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, தேசிய அளவிலே இன்டர்நேஷனலில் ஃபேமஸான ஜாம்பவான்கள் கூட, இதற்கு முந்தின சீனியர்ஸை சொல்கிறேன், அவருடைய செய்திகள் எல்லாம் பெரிய அளவில் இன்ஸ்பயர் பண்ணாமல் மறக்கப்படக்கூடிய ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி என்ன சொல்ல பயங்கரமாக உங்களை ஆனர் பண்ணுறேன் நான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு புது க்ளோரியை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த க்ளோரியில் நான் கொடுக்க போகிற செய்திகளே வேற மாதிரி தான் இருக்க போகுது. என் ஜனங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்க போகுது. என் ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் வேற மாதிரி இருக்க போகுது. இட் இஸ் அ கிரேட்டர் லெவல் க்ளோரி which cannot be comprehended by the previous men of God or the forefathers. இப்பெல்லாம் சொல்லவா, கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், திறந்த மனசில் சொல்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கு போங்கே பெரிய ஆளாக தெரிஞ்சார். ஒரு காலத்தில் எனக்கு பென்னிகின் பெரிய ஆளாக தெரிஞ்சார். பேட் ராபர்ட்சன் பெரிய ஆளாக தெரிஞ்சார். ஒரு காலத்தில் எனக்கு ஈவன் ஹேகினை கூட நான் இதில் பேசுகிறேன், பெரிய ஆளாக தெரிஞ்சார். ஆனால் கொஞ்ச நாளாக இவங்க எல்லாரும் மெசேஜுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்து பிறகும் ஏதோ ஒரு வெறுமை என்னை நிரப்பிக்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு சத்தம் எனக்குள்ள வந்துச்சு. The church is going to enter into the greater level glory. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே என் பார்வைக்கு இப்போ யார் தெரியுமா பெருசாக தெரியுறா? யாரெல்லாம் நீங்கள் சோட்டா ஊழியர்கள், யங் ஊழியர்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜெசூடியான் இப்போ பெரிய ஆளாக தெரிகிறாரு. எனக்கு ஃபெலிக்ஸ் பெரிய ஆளாக தெரிகிறாரு. பாலசேகர் பெரிய ஆளாக தெரிகிறாரு. எனக்கு எஸ்ரா வெங்கடேஷ் பெரிய ஆளாக தெரிகிறார். நியூ கவர்னன்ட் ப்ரீச்சர்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கான தலைவர்கள் இவர்கள் தான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் they are going to take the church into the greater level glory. கையை தட்டி. சபை கேட்காத செய்தியை கேட்க போகிறது. சபை அனுபவிக்காத மகிமையை அனுபவிக்க போகிறது. பழைய திரைப்படங்கள் எப்படி மக்களால் மறக்கப்பட்டதோ, அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் இவங்க எல்லாருடைய செய்திகள், அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் செய்திகள் எல்லாம் யூடியூப்ல நிரப்பி இருக்கே, how can people escape from that?
கர்த்தர் சொன்னாரு, இருக்குண்டா, ஆனால் மறக்கப்படும். பாசமலர் திரைப்படம் யூடியூப்ல இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இருக்கு, ஆனா நம்ம யாரும். அப்படித்தான் பழைய செய்திகள், அவைகள் எல்லாம் ஒரு பெரிய ஓட்டத்தை ஓடினார்கள், மதிப்புக்குரிய ஓட்டத்தை ஓடினார்கள், மிகப்பெரிய காரியங்களை சாதித்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவை இந்த காலத்துக்குரியது அல்ல என்பதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Those messages, they are mighty, they were powerful, but that is not for this time. இந்த நாளுக்குரியது, இந்த நாட்களுக்குரியது அல்ல. இந்த புதிய ஜெனரேஷனுக்கு கர்த்தர் புதிய மகிமையை, God is taking his church into a greater level glory, which the church never ever experienced that type of glory in the church history also. சபை சரித்திரத்தில் பார்க்காத மாபெரும் மகிமையை சபை அனுபவிக்கப் போகிறது. உலகத்தில் எந்த தேசத்திலும் இதுவரை கேள்விப்பட்டிராத அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏன் வேதத்தில் கூட நீங்கள் பார்க்காத அற்புதங்கள் இந்த நாட்களில் நடக்கப் போகிறது. கர்த்தரை பற்றி இதுவரை அறியாத அளவு, பவுலின் நாட்களில் கூட காணாத மிகப்பெரிய காரியங்கள் நாட்களில் நீங்கள் காணப்போகிறீர்கள். ஷாபா ராமா காபா லாத்தியா, அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் இந்த நாட்களை காண ஆசையாக இருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு அதை காண்பிப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டார். அது எப்படி சார்? பெரிய ஆட்களை விட எங்களுக்கு எப்படி சார் அதை வெளிப்படுத்துவார் நீங்க நினைக்கிறீங்க, சொல்றீங்கன்னு சொன்னா, என் அன்புக்குரியவர்களே, அவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாதகருக்கு வெளிப்படுத்துகிற தேவன். எந்த ஜெனரேஷன்லையும் கர்த்தர் நல்லவர் என்று உணராத அளவு இந்த ஜெனரேஷன் அடி வயிற்றிலிருந்து உணர்ந்து சொல்ல போறான், God is good, கர்த்தர் நல்லவர் என்று இந்த உலகமே பேசக்கூடிய ஒரு நாட்களுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் மறுரூபப்படுத்தக்கூடிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த வாரத்தோட முடிக்க போறதில்லை, நீ வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இதைத்தான் பேசணும். கிரேட்டர் குளோரிக்குள்ள போறோம், கிரேட்டர் குளோரி என்ஜாய் பண்றோம். கிரேட்டர் குளோரி தான் இனிமே. இந்த வாரமா அதை சொல்றேன் நான். ஒரே வரியில சொன்னோம்னா, இந்த காலத்துல நீ பிறந்ததுக்காக ஒரு கும்பிட கடவுளுக்கு போடு, கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லு. இந்த காலத்துல நாம் பிறந்ததுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசியா ஒரு தடவை பாடி முடிப்போமா? ஆமென். கை தட்டி இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ, பாடுங்களே கொஞ்ச நேரம், கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாடுங்களேன், ஃபீல் பண்ணி. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். கையை தட்டி இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி தட்டி இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஏய் துள்ளுதம்மா, ஏய் நன்றி என்று சொல்லுதம்மா. ஏய் துள்ளுதம்மா,
தட்டி நன்றி என்று போடு போடு. என் உள்ளம் உன்னுடைய ஆசை, நன்றி என்று எஸ் எஸ், உன் சித்தம் அவர் பாக்கியம். எஸ், நீ என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா. அம்மா கையை தட்டி நல்லா தட்டி சத்தமா தட்டி தேங்க்யூ சொல்லுங்க. நீ ஆசையை கனம் பண்ணுகிறவரே கையை தட்டி. வழக்கமா பெரிய மனிதர்களை பார்த்து என் கடவுளை பார்த்து நம்ம சொல்லுவோம், உங்க சித்தம் என் பாக்கியம், உங்க விருப்பம் என் பாக்கியம்னு. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகனே, உன் விருப்பம் தாண்டா எனக்கு திறந்து வச்ச கேட்டு, உன் சித்தம் என் பாக்கியம், உன் விருப்பம். கையை தட்டி. சித்தம்னாலே விருப்பம்னாலே கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிரானதுன்னு ஒரு நரம்பை ஒன்று புகுத்திருக்காங்க உங்களுக்குள்ள. இது உண்மைதான் ரட்சிக்கப்படாதவனுக்கு. அதை பற்றி நான் பேசுகிறேன். ஆயிலும் என் விருப்பத்தின்படி என் சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி என்கிற வசனத்திற்கும் பவுல் சொன்னானே, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுகிறார். அங்கே விருப்பம் சித்தத்துக்கு எதிராக காட்டப்படுகிறது கெத்சமனேயிலே. இங்கே என் விருப்பமே அவர் சித்தமாய். நல்லா விரும்புடா மானே. ஆமா, முதுகுல தட்டி சொல்றாரு கர்த்தர், நல்லா விரும்புடா மோனே, என்ற மோனே, என் மகனே, நல்லா விரும்புடா. நீ விரும்புறனால தான்டா இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாய். ஒன்று சொல்லவா சார், யூடியூப்ல நிறையா பேரை ரீச் பண்ணணும். அதாவது நம்ம கேம்ப் சைட்டுக்கு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். 80 ஏக்கர்ஸில் வாங்கியிருக்கிறோம். அது பத்தாது, இன்னும் ஒரு 40 ஏக்கர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா ப்ராஜெக்ட்லாம் போட்டாச்சு, 120 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஸோ 80 ஏக்கர்ஸ் வாங்கணும். கர்த்தர் என்கிட்ட கேட்டார், சர்ச்சுக்கு நீ ஒரு 5 ஏக்கர் கூட வாங்கல பற்றியா அப்படின்னாரு. ஏன் ஆண்டவர், உங்களுக்கு சித்தம் இல்லையா? எனக்கு சித்தம் இல்லை, உனக்கு விருப்பம் இல்லை. என்ன சொல்ல வரீங்க ஆண்டவரே? டே, நீ எதெல்லாம் வாங்கணும்னு விரும்புனியோ அதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டுருச்சு. எதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் நீ செய்யணும், நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன ஆண்டவரே சொல்ல வரீங்க? நீ விரும்புனா தாண்டா நடக்கும். அதுக்காண்டி டக்குனு என்ன ரேட்டும் கொடுத்து நாளைக்கு இறங்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படி இறங்குறதுக்கு இப்போ ஒன்றும் கையில் பணம் இல்லை, ஆனால் விருப்பம் இருக்குது. ஆமாம், எனக்கு விருப்பம் இருக்குது. ஆமாம், அது அடுத்து 50 வருஷம் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, விருப்பத்துக்கு வான்றாரு கருத்து. விருப்பத்தை அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அத்தனை குப்பெல்லாம் விழ மாட்டேன். 50 வருஷம்னாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு அமைதியாக உட்காந்துருப்பேன். நான் எனக்கு சர்ச்சுக்கான பில்டிங் காசும் சேர்த்து வந்தால் தான் நான் சர்ச்சு லேண்டே வாங்கன்னு முடிவு எடுத்திருக்கேன் நான். ஆமாம், இந்த தொட்டுக்க படிச்சுக்க லோனை போடாத போட இந்த கருமாந்திரமே வேண்டாம். ரேட்டு கூட போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. இப்போ எனக்கு ஏன் கர்த்தர் நீ ஏன்டா வாங்கலான்னு கேட்க மாட்டார்ல. இப்போ ஏன்ட்டே காசு இல்லை. இந்த பிஸ்னஸ் பேசும்போது எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும். அப்போ தான் அந்த வாங்குறவனுக்கு ஒரு டெம்டேஷன் வரும் பாருங்க. பளிச்சுன்னு கூட்டோன்னா அப்போ நம்ம வாங்க முடியாது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், திருப்தியாக இருக்கிறேன். அவனுக்கும் பிஸ்னஸ் போச்சு, நமக்கும் படபடப்பு போச்சு. இப்போ நிம்மதியாக இருக்கிறோம். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எனக்குள்ளே இருக்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் போது ஆமாம் அது வேற 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 மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சர்ச்சில் ஏன் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் 10 பேர் கூட கையில் இல்லாமல் 5000 பேரை நான் கூட்டியிருக்கிறேன். எப்போ? மீடியாவே இல்லாத 15 வருஷத்துக்கு முன்பாக, 18 வருஷங்களுக்கு முன்பாக. என்ன ஒட்டுமொத்த அட்வர்டைஸ்மெண்ட் வெறும் 1000 போஸ்டர், வெறும் 1000 போஸ்டர்ஸ். மதுரைக்குள்ளே அடித்தோம்னா 1000 போஸ்டர்ஸு கடலில் பெருங்காயம் கரைச்ச மாதிரி தான்.
எங்கே ஒட்டியிருக்கோம்னு நம்மளா போய் தேடி பார்த்தா தான் தெரியும். எவன் கண்ணிலையும் படாது. வெறும் 1000 போஸ்டர்ஸ் அடிச்சு, போஸ்ட்டுக்கு ஒருத்தன்னா கூட 1000 பேர் தான் வரணும். வந்து இறங்குனாயே சார். அப்போ என்கிட்ட கேட்குற, ஏன்டா சர்ச்சில் மட்டும் 5000 பேர்னு வரமாட்டேன்றாயடா ஜஸ்டின். இப்போ என்ன ஆண்டவரே, என்ன நொன்ன ஆண்டவரே, நீ நினைக்கல, நீ விரும்பல், நீ என்ன சொல்கிற, இந்த 500 குடும்பங்கள் இருந்தாலும் திரும்ப திரும்ப நீ இதைத்தான் யோசிக்கிற. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆமாம், அப்போ என்ன ஆண்டவரே, நீ எதை விரும்புறியோ அதை நான் உனக்கு தரேன். உன் விருப்பம் என்ன? தட் இஸ் த மேட்டர். வாட் டு யூ வாண்ட்? தன்னை நோக்கி வந்த அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, வாட் டு யூ வாண்ட்? ஒருத்தர் கண்ணே இல்லாமல் வந்து நிற்கிறான். அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன் அவனுக்கு தான் கண்ணு இல்லை, உங்களுக்கு கண்ணு இல்லையா? இருக்கு. அப்போ நீங்களாம் கொடுங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது தம்பி. அவன் திடீர்னு 50 ரூபா கட்டினா என்ன செய்யறது? ஒருத்தர் இப்படி தான், ஐயா நான் உசிலம்பட்டிலேருந்து தப்பி இங்கே ஏதோ ஒரு ஊர் சொன்னான், வந்துட்டேயா ஊருக்கு போகிறதுக்கு பர்ஸை தொலைச்சிட்டேயா, வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் இருக்கேயான்னா. எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. அதனால் என்னப்பா செய்யணுன்னு டக்குன்னு வேணும் சொல்கிறேன், ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுங்கயான்றான். உடனே சரின்ட்டு, உசிலம்பட்டிக்கு அப்போ போகிறதுக்கு என்னையா மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட உள்ளன்ற 50 ரூபா எப்படியா பார்த்துங்க, வா உனக்கு உசிலம்பட்டிக்கு டிக்கெட்டே எடுத்து கொடுத்து உனக்கு சாப்பாடு போட்டு நான் வாங்கி தரேன். ஏறி உட்காந்து டிக்கெட் எடுக்க வரமாட்டேன்ட்டான். வாடான்ற சிரிக்கிறா, போங்க சார் அப்படின்னு சிரிச்சுட்டே போகிறா. என்னடா உசிலம்பட்டிக்கு டிக்கெட் தள்ளுறா கேட்டா, அப்புறம் தெரியுது அவன் வாடிப்பட்டிக்காரன். உசிலம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷமாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு 50,000 60,000 கலெக்ஷனை போட்டிருக்கான். அவனுடைய பிழைப்பே வந்து உசிலம்பட்டினி கோவப்பட்டுறாங்க. ஏதோ ஒரு ஊருக்காக சொல்கிறேன் நான். அவன் என்ன சொல்கிறான், நீ 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து 5000 ரூபா கலெக்ஷன் எனக்கு எடுத்துருவ போலடா, நீ கிளம்பிட போத அப்படின்றான். அவன் நான் வேணா ஒரு 50 ரூபா கொடுத்து முதல் கிளம்பிட்டான். இப்போ புரியுது அவங்களுக்கு? அவன் டிக்கெட் கேட்குறான், டிக்கெட் எடுத்துனேன். நீங்களாம் எடுத்து கொடுத்துடக்கூடாது, அவன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அப்படி தான் இந்த குருடைய வந்து ஐயா இறக்கமாயிரும்ன்றான். இன்னும் தெளிவில்லை. என்ன கேட்குறான்? கண்ணு வேணும்னு கேட்கல, இறக்கமா இருங்கன்றான். இறக்கம்னு என்ன கேட்குறான்? 50 ரூபா கேட்குறியா? அதே கேட்குற, வாட் யூ வாண்ட்? கை தட்டு. வாட் யூ வாண்ட்? அது சொன்னா, ரவி நான் பார்வையடைய 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒருவனை இயேசு கண்டு, அவருக்கு தெரியாது சார் 38 வருஷம், அதனால தான் சார் கேட்டார். அவன் நெடுநாள் வியாதியஸ்தன் என்பதை அறிந்து அவனிடத்தில் வந்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். கைத்தட்டு 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 கைத்தட்டு. Our God is God of fulfilling our desires. நம்முடைய தேவன் ஆசைகளின் தேவன், நம்முடைய தேவன் விருப்பங்களின் தேவன். அவர் மனிதனை விருப்பத்தினால் படைத்தார், மனிதனை விருப்பத்தோடு படைத்தார், மனிதனை ஆசையோடு படைத்தார். ஆசை, கைத்தட்டுங்க. ஆசை என்பது பரிசுத்த வார்த்தை. கைத்தட்டு கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு கைத்தட்டு. எல்லாம் புடுங்கி எறியப்படும், எல்லா பெந்தேகோஸ்தே ஆவிகள் வெளியேறட்டே. எஸ் எஸ், தவறான உபதேசங்கள் பிடுங்கி எறியப்படட்டும். Let the church enter into the greater glory. மனிதனை படைக்கும் போது ஆசைப்பட்டார் தேவன். பைபிள் சொல்லுது, சிங்கத்தை படைச்சாராம், புலிய படைச்சாராம். அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்க கடவுள். சிங்கக்குட்டி புலிக்குட்டி. அடுத்து மரத்தை படைச்சாராம். அது தன் ஜாதியின்படி பிறகு மாமரம் பலாமரம் அப்படியே பிறகு அது ஜாதியில். அடுத்து தண்ணிக்குள்ள அது தன் ஜாதியின்படி திரளாய் பிறப்பிக்க கடு. எறா சுறா கெண்ட கெளுத்தி எல்லாம் அப்படியே பிறகுது. அப்படியே பார்த்தாராம், இந்த மீனுக்கு ஒரு அழகா மீன் மாதிரி ஒரு குட்டி இருக்கு, புளிக்கு புளி மாதிரி ஒரு குட்டி இருக்கு, தென்னை மரத்து கூட தென்னம்பிள்ளை இருக்கு, நமக்கு ஒரு குட்டி இருந்தா நல்லா இருக்கு வேடா. நமக்கு ஒரு குட்டி வேண்டும் என்று சொல்லி அவரை போலவே ஜஸ்டினை படைத்தார். அவர் ஜஸ்டினை படைக்கும் போது ஆசையோடு படைத்தார். அவர் ஆசையோடு மட்டும் படைக்கவில்லை, அவனை ஆசைகளோடு படைத்தார். கை தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. ஆசைகள் எங்கே நிற்கிறதோ அங்கே ஊழியம் நிற்கிறது. சில மூத்த ஊழியர்களின் செய்திகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு காலத்துல அதிரும், பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல அப்படி. ஆனா
நல்லா கவனிங்க. The same congregation level, when they start to worship or something, worship நடக்குது, அசைவு இருக்கு, ஆனா அதிர்வு இல்லை. இல்லையே, நான் உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன். நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லி இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், அந்த மாதிரி கொஞ்சம் அது அசைவு இருக்கு, திரும்ப அதிர்வு இல்லை. ஐ எக்ஸ்பெக்டட் மோர். இல்லை, உங்களை எனக்கு தெரியும், இது நீங்க இல்லை, தெரியும் தெரியும் தெரியும். கடைசியாக முடிவுக்கு வந்தேன், தப்பான முடிவுக்கு வந்தேன். என்ன தெரியுமா? அனாயிட்டிங் குறைஞ்சிருச்சோ சார். நான் எல்லாரையும் நேசிக்கிறவன், அதனால் எனக்கு உரிமை இருக்கு நான் சில விஷயங்களை பேசுவதற்கு. அனாயிட்டிங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. எதனால்? ஒருவேளை அவங்க சிக்காக இருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க வயசாகிட்டாங்க, இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு டிவி ஆஃப் பண்ணி திரும்புகிறேன். கர்த்தர் மைல்டாக என்கிட்ட பேசினார், அனாயிட்டிங் குறையலடா, ஏன்னா அனாயிட்டிங் ஒரு நாளும் குறையாது, ஆசை குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆசை குறைஞ்சிருச்சு. அந்த இளம் வயதில் இருந்த ஆசை அந்த வயது கூடும்போது குறையுது. அபிஷேகம் குறையாது. வயதாகிறவர்களுக்கான ஒரு அறிகுறி என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? சாலமோன் சொல்றான், பசி தீவனம் அற்றுப்போகும். ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா வயசானதுக்கு அடையாளம்? சாப்பாடு ரொம்ப எடுக்காது, கொஞ்சம் கொஞ்சம். அப்படின்னா எல்லாம் வயசுல என்ன செய்வாங்க? கல்லை சாப்பிட்டாலும் மந்தக்கல்லுன்னு வாங்க. ஒரு வார்த்தை சொன்ன, மந்தக்கல்லையும் தின்னு செமிப்பேண்டி அப்படின்றான் ஒரு கவியை. நீ சொன்னா சூரியனையும் உடைச்சிடுவேன் கவட்டை எடுத்து கல்லால, நீ ஓகேன்னா மந்தக்கல்லையும் தின்னு செமிச்சிருவேன்றான். கன்னியரின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் மாமலையும் மடுகாம் மாந்தருக்கு என்று கம்பர் சொன்னார். அப்படித்தான் மந்த கல்லே தின்னு செமிச்சிருவேன்றான். என்ன எதை சாப்பிட்டாலும் செரிச்சிரும்ன்றது இளம் வயது. ஆமா, சின்ன வயசுல பாருங்களேன், வாங்கணும் சார் 200 ஏக்கர்ல பக்கா அப்படி பேசுறேன்னா பார்ட்டியை எங்க ஆயிட்டு வரான்டான்னு அர்த்தம். இருக்கட்டுமியா, போதும் அப்படின்னா. அனாயிட்டிங் குறையல, ஆசை குறையுது. ஆசை குறைஞ்சிருச்சுன்னா வாசல் சிறுசாயிருச்சு. வாசல் சிறுசானா அதுக்கப்புறம் லாரி உள்ள வராது, அதுக்கப்புறம் ப்ளஸர் தான் உள்ள வரும், அதுக்கப்புறம் கார் தான் வரும். இன்னும் சிறுசாகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோ தான் உள்ள வரும். அப்போ ஆசை குறைய குறைய உங்கள்கிட்ட அபிஷேகம் இருந்தாலும் வெளியே வராது. இதுலேருந்து ஒன்றை கண்டுபிடிச்சிக்காங்க, உங்கள் ஆசையின் அளவு தான் அபிஷேகத்தின் அளவு. உங்கள் ஆசையின் அளவுதான் உங்கள் அதிகாரத்தின் அளவு. உங்கள் ஆசையின் அளவுதான் உங்கள் அற்புதத்தின் அளவு. உங்கள் ஆசையின் அளவுதான் அவர் சிருஷ்டிக்கிற வல்லமையின் அளவு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் ஆசைகள் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆசைகள் வளருவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அத்தனை இங்க இருக்கிற 400 பேரும் ஆசைப்பட்டீர்கள் என்றால் இங்கே 400 கடவுள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. 400 கடவுள் இங்கே இருக்கிறார்கள். 400 கடவுள்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் 400 பேரும் அல்லது 500 பேரும் பரிசுத்தவான்களாய் இருந்தும் ஆசை இல்லாதவர்களாய் இருந்தால் 500 காயடிக்கப்பட்ட கயவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 100 வருஷம் ஆனாலும் நீ ஒரு பிள்ளை கூட என்ன செய்ய மாட்ட? சொல்லுங்க, பெறமாட்ட. ஏன்னா உன்னை காயடிச்சிட்டான். இல்லை, நீ வீணா போன முண்டம் வெட்டியா போன தெண்டம்ன்றான். இல்லை, அந்த மாதிரி அது நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட். நீ செத்து மறுபடி அந்த மறுபிறப்பாவை அப்பயே பேசிட்டா போல. ஓலையை பார்த்து சொல்ற, நீ செத்து மறுபடி பரன்றா. அப்போ உடனே அவனை கூட்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சொல்லவராவே. நீங்க வேஸ்ட். 500 காயடிக்கப்பட்ட, அதாவது ஆண்மை நீக்கப்பட்ட. நீங்க ஆண்மை நீக்கப்பட்டன்னு சொல்லலாம்ல. நான் பைபிள் வசனத்தில் இருக்கிறத நான் சொல்லுவேன்.